காந்தாரிக்கு பிறந்த சதைப்பிண்டம் எப்படி 101 கௌரவ குழந்தைகளாக மாறினர். காந்தார தேசத்தின் மன்னனான சுபலாவின் பரம்பரைக்கு 100 குழந்தைகள் பிறக்கும் என்ற வரம் இருந்தது. சுபலாவிற்கும் அவரது மனைவி சுதர்மாவிற்கும் 99 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை என 100 குழந்தைகள் இருந்தனர். அதில் 99வது ஆண் குழந்தையாக பிறந்தவர் சகுனி, 100வது பெண் குழந்தையாக பிறந்தவர் காந்தாரி. சுபலாவின் பரம்பரைக்கு இருக்கும் 100 வாரிசுகள் பிறக்கும் என்ற வரத்தை பற்றி தெரிந்து கொண்ட பீஷ்மர் தன் நாட்டின் படபல வைத்து சுபலாவை மிரட்டி பலவந்தமாக சுபலாவின் மகள் காந்தாரியின் திருமணத்தை அஸ்தினாபுரத்தின் முதல் வாரிசான திருதராஷ்டிரருடன் நிச்சயம் செய்தார். என்னதான் தனது திருமணம் நிர்பந்தத்தால் ஏற்பாடு செய்ததாக இருந்தாலும் காந்தாரி ஒரு பதிவிரதையாக இருந்து திருதராஷ்டிரன் துயரத்தில் பங்கெடுத்து கொள்ள விரும்பி தன் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை தானும் பார்க்க விரும்பாமல் துணியால் தன் கண்களை கட்டிக்கொண்டாள். திருதராஷ்டிரன் காந்தாரியின் திருமணம் முடிந்ததும் அவர்களை சந்திக்க வந்த தேவவியாசர் காந்தாரியின் பதிவிரதா